தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் இன்றைய தினம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். குரு சரணம் பஜ சரணம் சத்குரு சரணம் பவஹரணம் மானச பஜரே குரு சரணம் துஸ்தர பவ சாகர தரணம் குரு மகராஜ் குரு ஜெய ஜெய பரபிரம்ம சத்குரு ஜெய ஜெய. சமயம் என்பது உணர்வதாகும். அது வெறும் படிப்பு அல்ல. ஒவ்வொரு ஹிந்துவின் மனத்திலும் ஆழமாக பதிந்துள்ள தெய்வீக செய்தி இதுவே ஆகும். இது ஒரு வெறும் மாயமல்ல. இது ஒரு வெறும் மனோகற்பிதம் அல்ல. இது ஒரு வெறும் கற்பனை அல்ல. இது மூளையின் சிருஷ்டி அல்ல, அல்லது வெறும் வாதத்தினாலோ அல்லது சாதாரண ஒரு மனித மேதாவியின் புரிதற்கரிய தர்க்கத்தினாலோ அடையப்பட்டதொரு முடிவு அல்ல. சிவபெருமானின் அவதாரம் பாரதத்தின் மிக பெரும் தத்துவ ஞானியாம் ஸ்ரீமத் ஆதிசங்கராச்சாரியாரின் ஆணித்தரமான கூற்று இது. அனைத்தின் ஆத்மன் நானே, அனைத்தும் நானே, நான் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன், இரண்டற்ற ஒன்று நான், நானே பூரணன், நானே எல்லையற்ற பேருணர்வு, நானே அகண்ட ஆனந்தம் என்று சிறிதும் அச்சமின்றி உறுதியாக கூறுபவரை பகவானன்றி வேறு எவ்விதமாக நாம் உணர முடியும்? சங்கரர் நமது வேதாந்த குரு. அவர் கடவுளின் அவதாரம். பாரத தத்துவமும் பண்பாடும் திசை மாறி சித்திலமடைந்து கொண்டிருந்ததொரு வேளையில் அவர் அவதரித்தார். ஒழுக்கமும் புத்த மத தாக்கமும் படிப்படியாக மறைந்து கொண்டிருந்த வேளையில், பூரண குழப்பம் நிலவிய பொழுது, எண்ணற்ற பிரிவுகள் தோன்றி தத்தம் கொள்கைகளுடன் மக்களின் மனதை குழப்பிக் கொண்டிருந்த வேளையில், தீய சமூக பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கைகளும் மக்களை ஈர்த்து பரம்பொருளை உணர ஒட்டாது அவர்களை பூரணமாக தடுத்ததொரு வேளையில் அவர் இப்புவியில் தோன்றினார். வேறுபட்ட 72 பிரிவுகள் அப்பொழுது இருந்தன. அவை மக்களை நன்னெறியிலிருந்து திசை திருப்பின. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது தோற்றம் ஹிந்து மதத்திற்கு புத்துயிரூட்டி பூரண அழிவிலிருந்து பலரை காத்தருளியது. இல்லையெனில் வேதங்கள் மற்றும் உபநிடதங்களில் தவறான விளக்கத்திற்கு உட்பட்டு செயலின்மைக்கு அவர்கள் பலியாகி இருப்பர். அதை போலவே ஸ்ரீ சங்கரரும் தத்தளித்த பல ஜீவர்களை காப்பாற்றுவதற்காக பூமியில் அவதரித்தார். அவர் அவர்களை விடுத்து அன்பான அரவணைப்பினால் அறிவுரை கூறி அவர்கள் வாழ்வில் ஒளியூட்டினார். மறுக்க முடியாத தர்க்கத்தினால் மற்ற அனைத்து தத்துவங்களையும் வென்று அறிவு வெற்றி கொடியை நாட்டினார். அவர் முன்னிலையில் மற்ற எல்லா கொள்கைகளும் மாயத் தோற்றங்களாகவும் தவறானவையாகவும் தென்பட்டன. ஹிந்து மதத்திற்கு அசைக்க முடியாததொரு அடித்தளத்தை அமைத்தவர் ஸ்ரீ சங்கரர் ஆவார். ஹிந்து சிந்தனையையும் பண்பாட்டையும் சீர்திருத்தி அதை தூய்மைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தியதும் அவரே. தீய வழக்கங்களும் மூடக் கொள்கைகளும் சடுதியில் மறைந்து போயின. சங்கரரின் திட்டமிட்ட முயற்சிகளால் தான் மாற்றாரால் ஒடுக்கப்பட்டிருந்த பழமையான சண்மதங்கள் மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட்டன. வேற்று தத்துவங்களை அவர் வென்றதானது மற்றவரது கொள்கைகளை கொஞ்சமும் மதியாது தமது கொள்கைகளில் அவர் முரட்டுத்தனமாக இருந்தார் என்பதனால் அல்ல. மாற்றார் தத்துவங்களின் மிக நுட்பமான பகுதிகளையும் அவர் தெரிந்து வைத்திருந்தார்.
அவரது சிந்தனைகளின் நீரோட்டம்தான் ஏனைய தத்துவங்களின் அடித்தளமாக அமைந்தன. இதனால்தான் வெளிப்படையாக வேறுபட்டாலும் மற்ற எல்லா தத்துவவாதிகளாலும் அவரது தத்துவம் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது. அவரது வெற்றியின் ரகசியம் மற்றும் அதிலுள்ள நயம் ஆகியவை ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் தரும் பொருத்தமான உவமானங்களே ஆகும். ஒருபொழுதும் அவர் தமது வாதங்களை வெறும் கொள்கையளவு தத்துவங்களிலோ அல்லது நிரூபிக்கப்படாத கொள்கைகளிலோ நிலைநிறுத்தாமல் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த அனுபவத்திலேயே உறுதிப்படுத்தினார். மேலும் அவரது வாதங்கள் அனைத்தும் உண்மையானவையும் ஆதாரபூர்வமானவையுமான வேதங்களின் அடிப்படையில் அமைந்திருந்தன. தமது கொள்கையை உறுதிப்படுத்தவும் பிறரது கொள்கைகளை பொய்ப்பிப்பதற்கும் அவர் ஒரு பொழுதும் சூடான வாதங்களில் ஈடுபட்டது கிடையாது. கீதை, உபநிடதங்கள், பிரம்மசூத்திரங்கள் போன்ற ஸ்ருதி பிரமாணங்களை ஆணித்தரமாக கூறுவது போல அவர் தமது வியக்கத்தக்க அறிவு கூர்மையினால் தத்துவங்களை மிகவும் எளிய தெளிவான முறையில் எடுத்துரைத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக சங்கர சித்தாந்தம் பெரும் அறிவு கூர்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஒரு தத்துவம் அல்ல. சாதாரண மனிதனுக்கும் அது புரியும் ஒன்றாகும். அவர் தமது பேரறிவாலும் பூரண ஞானத்தாலும் ஆழ்ந்த உள்ளுணர்வாலும் பொருத்தமான விளக்கங்களாலும் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் ஒரே பாங்கில் புரியுமளவு அவர் வேதாந்தத்தின் அடித்தளத்தை உறுதி செய்தார். பல சாஸ்திரங்களை நெட்டுரு போட்டு மண்டையை உடைத்துக் கொள்ளும் ஓர் அறிஞருக்கு அவர் எவ்வளவு எளிதாக பஜகோவிந்தத்தை படிக்கச் சொல்கிறார். அவர் உலகிற்கு வேதாந்தத்தை மட்டுமே போதித்தார் என்று சொல்லிவிட முடியாது. உண்மையை நாடும் ஒவ்வொரு சாதகனின் இதயத்திலும் அவர் ஊடுருவி இருக்கிறார். இறைவனை பல வடிவங்களில் வழிபடும் முறைகளை அவர் போற்றி பாராட்டி பக்தியை பெரிதும் ஆதரிக்கிறார். எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்தின் பாலும் விருப்போ வெறுப்போ இன்றி அவர் பல்வேறு தோத்திரங்களை இயற்றியிருக்கிறார். ஒவ்வொன்றும் பக்தியினாலும் தத்துவ உண்மையினாலும் மிளர்கிறது. ஒவ்வொன்றும் பக்குவப்படாத இளம் மனதிற்கு கூட தெய்வீக இன்பத்தையும் நிலையான மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. மனித குலத்தின் நன்மைக்காக அவர் ஆற்றியிருக்கும் சோம்பலற்ற தொண்டு அவரை ஒரு சீரிய கர்மயோகி ஆக்கியிருக்கிறது. இது அனைத்திற்கும் பின் ஒளிரும் அவரது குருபக்தி அனைத்திலும் சிறந்ததாகும். சத்குருவின் கருணையினாலும் கடாட்சத்தினாலும் நானே அந்த பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி என்று எவர் உணர்கிறாரோ அவர் அனைத்து ஐயங்களும் அகன்று இந்த உடலில் வாழும் பொழுதே ஜீவன் முக்தியை அடைகிறார் என்று அவரது வார்த்தைகளை கவனியுங்கள். குருவிடம் பக்தி செலுத்துவதால் கிடைக்கும் பெருமையும் புகழும் தான் என்னே. மே ஜூன் பகுதியில் வைகாசி வளர்ப்பிறையின் போது 5வது நாளில் சங்கர ஜெயந்தி வருகிறது. அவரது ஆசிகள் உங்கள் மீது மலர்வதாகுக என்று சுவாமி சிவானந்தர் சங்கர ஜெயந்தி குறித்த தமது கருத்துக்களை அழகிய முறையில் கூறி நிறைவு செய்கிறார். நாளைய நிகழ்வில் தத்தாத்ரேய ஜெயந்தி குறித்து குருதேவர் சிவானந்தர் கூறும் அரிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.